பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய வேத பகுதியில் மீட்கப்படும் நாளுக்குன்னு முத்திரையா நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி நம்மளிடத்திலிருந்து விலக்கினா நாம அந்த மீட்கப்படும் நாள்ல எப்படி ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்படுவோம்? அந்த முத்திரையாக பெற்ற ஆவியானவரை நம்ம விட்டு அகன்று போகும்போது நம்மளால அந்த மீட்புக்குள்ளார போக முடியாது இல்லையா? அப்போ அந்தப்படியான காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜென்ம சுபாவங்களான துர்க்குணங்களை விட்டு நம்ம விலகணுங்கிறது குறித்து பார்த்தோம். இன்னும் சில விஷயங்களும் நம்மள பரிசுத்த ஆவியானவரிடத்துல இருந்து விலக்குது. அது என்னன்றத இன்றைக்குரிய வேத பகுதியிலிருந்து பார்ப்போம். அதற்குரிய வேத வசனம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் வசனம். 1 Timothy chapter 4 verse 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா ஒன்று காண்பிக்குது. ஆவியானவர் வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு, பின்னாடி வர காலங்கள்ல மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. இந்த மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்னா யாரு? நம்மளுக்கு நாக்குல சூடான விஷயம் படும்போது அது மரத்து போய் கொஞ்ச நாள் நம்மளுக்கு அது என்னன்ற டேஸ்டே தெரியாது இல்லையா? அந்தபடி மனசாட்சிய திருப்பி திருப்பி கடினப்படுத்தி அதனால சூடுண்டு மரத்து போய் என் சுரணை இல்லாமன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஆகிறவங்களால நமக்கு என்ன ஆகுது? அவங்க கிட்ட இருந்து சில உபதேசங்கள் கிளம்புது. அவங்க வஞ்சிக்கிற ஆவிகளை நமக்குள்ளார புகுத்தும்படியான உபதேசங்களை கொண்டு வராங்க. அந்தப்படியான வார்த்தைகளை கேட்கும் போது நாம என்ன ஆகுறோம்? விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களா மாறுறோம். கடைசி நாட்கள்ல கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? ஏன் அப்பவே சொல்லியிருக்காங்க. இந்த வேதாகமம் எழுதி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பின்வரும் காலங்கள்னா அவ்வப்போது கள்ள தீர்க்கதரிசிகள் தோண்டிட்டே தான் இருக்காங்க. அவங்க தவறான உபதேசங்களை கொண்டு வருவதன் மூலமா என்ன பண்றாங்க? மக்களை சத்தியத்தை விட்டு வழி விலக பண்றாங்க. இதனால சிலர் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலே மரித்து போகிறவர்களா இருக்காங்க. இந்த நாட்கள்ல ஆண்டோடைய வருகைக்கு காத்திருக்கிற நமக்கு ஆண்டோடைய வருகை நாளோ இல்ல மரணமோ எது சமீபமா இருக்கோ அந்த நாட்களுக்குள்ளார நம்மளிடத்துல எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக காணப்படணும். அதை நம்ம விட்டு விலக்கக்கூடிய இந்த தவறான உபதேசங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்து விலக்கி நாம பாதுகாத்து கொள்ளப்படணும். 2 பேதுரு 2வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது இல்லையா? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமா நுழைய பண்ணி நம்மளை கிரைத்து கொண்ட ஆண்டவரை மறுதளிச்சு தவறான அழிவுக்குள்ளார நம்மளை கொண்டு போவாங்க. அப்போ அந்தப்படியா இருக்கிற காரியங்கள் நம்ம விலக வேணாமா? இல்லைன்னா என்னாவும் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களா மாறுவோம். அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகிறது தான் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம் ஆண்டவர் வருகை நாளை குறித்து சொல்லும் போது அந்த நாள் எப்போ வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அப்ப ஆண்டுடைய நாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த விசுவாச துரோகம் அதிகமாகும். அப்ப கள்ள போதகர்கள் இன்னும் அதிகமாகி அவங்க தவறான உபதேசங்களை கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட உபதேசங்களுக்குள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகும்? இப்போ நிறைய பேர் இந்த செழிப்பின் உபதேசத்தை கேட்டு வெல்த்தை பெருக்கிக்கிறதுலும் தாங்க ஐஸ்வர்யங்களாக இருக்கிறதுலயும் தான் ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராகவும் அகந்தையுள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் இப்படியான குணங்களோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த படியான குணங்களை இந்த நாட்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யாரு? விசுவாச பிள்ளைகளிடத்திலே பார்க்கிறோம். இது உலகத்தார் இல்ல, விசுவாச பிள்ளைகளே தவறான போதகத்தினாலும் தவறான விஷயங்களாலும் வேற வழியாக, அதாவது வேறு திசையில திறப்பப்படுறாங்க. அப்போ அந்த கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் அவங்களோட சுயேச்சின் படி நம்மளே நடப்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் நடக்கிறது மூலமா நாம என்ன ஆகும்? நம்ம அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போவோம். சத்தியத்தின் பேர்ல இருக்கிற அன்பு நம்மளிடத்துல இருந்து மாறி போகும். ஏன்னா நம்ம தவறான உபதேசங்களுக்குள்ளார நடத்தப்படுவோம். அப்படி இருக்கும்போது இதே 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல அந்த அக்கிரம செய்கைகள் நமக்குள்ள ரகசியமா நடந்துட்டு இருக்குங்கிறதே தெரியாம இருக்கும்போது
தடை செய்கிறவன் நீக்கப்படுவதற்கு முன். அப்போ அந்த தடை செய்கிறவர் யாரு? அக்கிரமத்தை தடை செய்கிறவர் ஒருத்தர் தான், பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மிடத்துல நீக்கப்படுறதுக்கான ஒரு வழிதான் இந்த தவறான உபதேசங்கள். சரியான சத்தியத்தில் நிலைக்கலன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல நீங்கி போகிறதற்கு இந்த தவறான உபதேசங்கள் ஒரு பெரிய காரணமா இருக்கு. அப்போ நாம இந்தப்படியான கள்ள போதகங்களுக்கு விலகி பாதுகாக்கப்படணும்னா நாம தனிப்பட்ட விதத்துல வேதத்தை தியானிக்கணும். என்னதான் சபைகள்லயும் எல்லா இடங்களையும் நம்ம வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாலும் நம்முடைய தனிப்பட்ட தியானமும் தனிப்பட்ட ஜெபங்களும் மிகவும் அவசியமா இருக்கு. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில தெளிவுகளை கொடுத்து அதன்படி நடத்த முடியும். நிச்சயமா நம்மளுக்கு சபையின் ஐக்கியம் தேவை. ஆண்டவர் இந்த சபையின் காலத்துல தான் நம்மளை வச்சிருக்காரு. ஆனாலும் நமக்கு தனிப்பட்ட வேத வாசிப்பு நேரங்களும் வேதத்தை தியானிக்கிற நேரங்களும் இருக்கணும். அப்பதான் நாம இந்தப்படியான கேட்டுகள்ல இருந்து தப்பி பாதுகாத்து கொள்ள முடியும். நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவியானவரை நம்மளிடத்திலிருந்து தக்க வைத்துக் கொண்டு அந்த மீட்கப்படும் நாள்ல அவரை நம்ம முத்திரையாக கொண்டிருக்க முடியுங்கிறத நிதானிச்சு பார்க்கவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அருமையான இந்த வார்த்தைகளை காண்பிச்சு அப்பா, உம்முடைய சத்திய வார்த்தைகள்ல நாங்க இரவும் பகலும் தியானமா இருந்து உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும் தகப்பனே. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்துல நடக்கணும் தகப்பனே. அப்பா, தவறான உபதேசங்களுக்குள்ளார போய் பரிசுத்த ஆவியானவரை எங்களிடத்துல இருந்து விலக்குகிற காரியங்கள் இருந்து நாங்க முற்றிலுமாய் விலகணும் தகப்பனே. அதற்கு உம்முடைய சத்திய வார்த்தைகள் நேர்த்தியான அர்த்தங்களை நாங்க புரிந்து கொள்ளணும் தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து உம்முடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானிக்கிற ஒரு மெய்யான ஒரு பக்தியை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்படி விசுவாச வழியில நாங்கள் நடந்து அப்பா, உம்முடைய மீட்கப்படும் நாளுக்கு பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக கொண்டு உம்மால் மீட்கப்பட்டவர்களாகணும் தகப்பனே. அப்படி நீங்க நடத்த போயிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.